அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். இன்று நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் ஹோமியோபதியில என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருத்துவர்கள் உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது ஹாலிஸ்டிக் அப்ரோச் பண்ணி கொடுத்தாதான் நோய் பரிபூர்ணமா குணமாகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு நோய்க்கான மருந்தை ஹோமியோபதியில ஹாலிஸ்டிக் அப்ரோச் பண்ணி கொடுக்கணுமோ அதே அளவுக்கு நோய் குணமாகறதுக்கு நோயாளிகள் ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த நோய் பரிபூர்ணமா குணமாகும். இல்லைன்னா நாள் பட மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மருந்துங்கிறது எப்படி ஹோமியோபதியில ரொம்ப நாள் சாப்பிடணும், ரொம்ப நாள் எடுத்தாதான் சரியாகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நோயாளி மருத்துவரோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணும் போது சீக்கிரமா குணமாகும், பரிபூர்ணமா குணமாகும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா சொல்ல போறேன். நம்ம ரெகுலரா சின்ன வயசுல பண்ற சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு கிளாஸ்ல தண்ணியில எண்ணெய கலந்துருக்கேன். இப்போ இந்த கண்ணாடி டம்ளர் தான் உங்களோட உடல். இந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணி தான் உங்களோட உடலோட நோய் அறிகுறிகள். அதற்கப்புறம் உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளோட ஃபங்க்ஷனும். இப்போ இந்த டம்ளர்ல தண்ணி கலந்துருக்கேன், தண்ணியோட சேர்ந்து எண்ணெய் கலந்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலக்காம தனியா தண்ணியில நிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும். நம்ம தண்ணியை தனியா மொண்டாலும் அது எண்ணெய் தனியா தண்ணி தனியா நிற்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ். என்னங்கிறது ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் மாதிரி, அதாவது நோய் வருவதற்கான காரணம். நோய்ங்கிறது ஆட்டோமின் டிசார்டர் இல்ல இன்ஃபெக்ஷன் இல்ல ஹெரிடிட்டரி, எதுனால வந்தாலும் இது எல்லாமே பொதுவா இருக்கிற காரணங்கள். ஆனா ஒரு நோயாளிக்கும் தனக்கான காரணம் ஒண்ணு இருக்கும். ரூட் காஸ் அப்படிங்கறத நாங்க எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் இல்லைன்னா எக்ஸைட்டிங் காஸ் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோய் வருவதற்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட மன ரீதியா ஏற்படுற பாதிப்புனால இருக்கலாம். அப்போ மன ரீதியா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ரொம்ப நாள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நோயா மாறும். இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்காம மருத்துவம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மருந்து சீரா வேலை செய்யாது, பரிபூர்ணமா நோயை குணப்படுத்தாது. அது மட்டும் அல்லாம இப்போ இன்னொரு டம்ளர்ல தண்ணி கிளீனா இருக்கு. இதுல நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போறேன். இந்த சால்ட் தான் நீங்க ரெகுலரா டயட்டை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. நியூட்ரிஷியஸ் டயட்டு, பேலன்ஸ் டயட்டு, நம்ம உடம்புக்கு எது தேவை, நம்ம உடலுக்கு எந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்தா நல்லது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டம்ளர்ல உப்பு போட்டு கலக்குறேன். இப்ப இந்த உப்பு போட்டு கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உப்பு தனியா தண்ணி தனியா இருக்காது. நீங்களே பார்த்தா தெரியும், ஃபுல்லா கலங்கிருச்சு. இப்போ சீரா உடல்ல உங்களோட ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணும். இன்னொரு டம்ளர் வெறும் நீர் மட்டும் இருக்கு. அதுல நான் சர்க்கரை கலக்க போறேன். இந்த சர்க்கரைங்கிறது என்ன அப்படின்னா, மென்டல் ஃபிட்னஸ் பத்திரமா பாத்துக்கிறது, மைண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றது, மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது. இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே டம்ளர்ல திருப்பி ஃபுல்லா கலக்கின அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கலங்கிருச்சு. இப்போ உப்பு தண்ணியும் சுகர் தண்ணியும் ஒன்னா சேர்த்து ஒரே உடல்ல வேலை செய்யணும் அப்படின்னா, அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடலுக்கு சீரான நோய் தீர்வு வேணும் அப்படின்னா மருத்துவம் மட்டும் இல்லாம உங்க மனசை நல்லா வச்சுக்கிட்டு, உங்க உடலை நல்லா வச்சுக்கிட்டு, என்ன காரணத்தினால நோய் வந்தது அப்படிங்கறத கரெக்டா மருத்துவர்கிட்ட, மன ரீதியா வந்ததா, இல்ல உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்னால வந்ததா, இல்ல என்னத்தினால உங்களுக்கு வந்தது அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அதுக்கான மருந்து, ஹோமியோபதி மருந்தை எடுத்து உட்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டம்ளர்ல சர்க்கரை இருக்கு, உப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, ஹோமியோபதி மருந்து இருக்கு. இப்ப எல்லாமே ஒன்னா சீரா கலந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கலந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல சீரா வேலை செய்யும், நோய் பரிபூர்ணமா குணமாகும்னு அர்த்தம். இந்த மாதிரி மட்டும்தான் நோய் நமக்கு சீரா வேலை செய்யும், குணமாகும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நோய் மருந்து மட்டும் ஹோமியோபதி மட்டும் எடுத்துக்காம, ஹோமியோபதி
எந்த மருத்துவர் வந்து ஹாலிஸ்டிக் அப்ரோச் பண்ணுறாரோ அந்த மருத்துவரை அணுகி அதோட சேர்த்து உங்கள் உடலை வந்து சீராக மெயின்டைன் பண்ணீங்க, உங்களோட நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணிட்டு மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ், மெடிடேஷன், யோகா, எக்ஸசைசஸ், நியூட்ரிஷியஸ் டயட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாள்பட்ட நோய்கள் எந்த நோய்களாக இருந்தாலும் பரிபூர்ணமாக குணமாகும். எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு உடலில் வந்து பாதிப்பு வராது. உங்கள் உடல் சீராக வேலை செய்யும். ஹோமியோபதி மருத்துவமும் உங்களுக்கு அதுக்கு கை கொடுக்கும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.